Hello friends, Assalamu alaikum. Welcome back to my channel Traditional Adupankarai. Hope you all are doing good. அல்ஹம்துலில்லாஹ் நானும் ரொம்பவே நலமாக இருக்கேன். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திப்பது மிக்கவே மகிழ்ச்சி. ஒரு சிம்பிள் நான் மாடுலர் கிச்சனை ரொம்பவே செலவும் இல்லாமல் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான கிச்சனாக எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் என்னோட வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனும் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். லாஸ்ட் டைம் நான் அப்லோட் பண்ணியிருந்த டீக்ளட்டரிங் வீடியோ நல்ல ஒரு வியூஸ் அண்ட் சப்போர்ட்டும் இருந்தது. இப்போ வரைக்குமே நல்ல ஒரு சப்போர்ட் இருக்குது. உங்களோட வியூஸ்க்கும் கமெண்ட்ஸ்க்கும் ரொம்பவே நன்றி. வாங்க இப்போ வீடியோஸ்குள்ளே போகலாம். ஸ்டில் இன்னும் 10 நாட்களே நோன்புக்கு இருக்கிற நிலையில் கிச்சனை க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. நோன்பு டைம்லலாம் இந்த மாதிரி ஒரு சிம்பிளான கவுண்டர் டாப் அண்ட் செல்ஃபை ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க் ரொம்பவே சிம்பிளாக முடியும். என்னோட கவுண்டர் டாப்பில் மிக்சர் கிரைண்டரும் அப்புறம் கல் உப்பு ஆயில் ஐட்டம்ஸ் இது மட்டும்தான் வச்சுருக்கேன். மற்றது எல்லா திங்ஸையும் செல்ஃபில் தான் வச்சுருப்பேன். இந்த மாதிரி ஃப்ரீ பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கவுண்டர் டாப்பில் எந்த திங்ஸுமே இல்லை அப்படின்னா நம்ம சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் க்ளீனிங் ஒர்க்கும் ரொம்ப சிம்பிளாக முடியும். ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு தான் செலவு அதிகமே தவிர ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு எந்த ஒரு செலவுமே கிடையாது. நம்மளுடைய உழைப்பு மட்டும் இருந்தால் போதும். நான் எந்த அளவுக்கு சிம்பிளாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட கிச்சனை வெல் ஆர்கனைஸ்டாகவும் டெக்கரேட்டிவாகவும் வைக்கணும் அப்படின்னா நிறைய செலவு பண்ணி தான் பண்ணணும்னு கிடையாது. நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணாலே பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கிச்சன் கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பாட்டிலில் தேவையில்லாத பாட்டில்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா கொஞ்சம் மணி பிளான்ட் அதில் கட் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா அப்பப்போ தண்ணி மட்டும் கொஞ்சம் காஞ்சிராமல் ஃபில் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா அது கொஞ்சம் நல்லா தளத்தலன்னு பார்க்குறதுக்கு க்ரீனிஷாக இருக்கும். பொதுவாக பெண்களுக்கு சமையல் பண்ணுற வேலையை விட அதுக்கு பிறகு க்ளீன் பண்ணுற ஒர்க்கு ரொம்பவே ஒரு சவாலாக தான் இருக்கும். ஸோ கவுண்டர் டாப் அண்ட் செல்ஃபை மினிமலைஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க் ரொம்பவே குறையும் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி நான் டீக்ளட்டரிங் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி எப்படி டீக்ளட்டரிங் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஒர்க் எல்லாம் முடிஞ்சது. இப்போ ஈவினிங்கில் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எல்லாம் க்ளீனிங் ஒர்க்கும் முடிச்சதுக்கு பிறகு டீக்ளட்டரிங் ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ கவுண்டர் டாப்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய திங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னா சமையலுக்கு பிறகு நமக்கு க்ளீனிங் ஒர்க் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஜிங்கில் உள்ள பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். அப்போது கழுவி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய தேவையில்லாத பொருட்களை தனியாக எடுத்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு எல்லா பாத்திரத்தையும் கழுவிட்டு நீட்டாக எடுத்து வச்சுக்கலாம். நான் எப்போ பாத்திரம் விளக்கலாலும் இந்த மாதிரி பாக்ஸையும் கூடவே 2-3 கழுவிட்டு தான் எடுத்து வைப்பேன். எப்போ ஒரு திங்ஸ் காலியாதோ அதை ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கழுவிட்டு நீட்டாக போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா டீப் க்ளீனிங் அப்படின்ற ஒர்க்குக்கே நமக்கு வேலை இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி அப்பப்போ நம்ம க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க்கை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்க முடியும். டீக்ளட்டரிங்க்கு முன்னாடி என்னோடய கவுண்டர் டாப் இப்படி தான் இருந்தது. நான் இதில் இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கல்லுப்பையும் ஆயில் மட்டும்தான் கவுண்டர் டாப்பில் வச்சுருக்கேன். ஃபைனலாக என்னோடய கிச்சன் டூரை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கும்போது அதோட ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்றத லாஸ்ட்டில் பார்ப்பீங்க வீடியோவில் கடைசியில். இப்போ நான் கொஞ்சம் கண்ணாடி பாட்டில்ஸ் வாங்கியிருந்தேன். இதில் பயிறு வகைகள்லாம் போட்டு வைக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த கண்ணாடி பாட்டில்ஸ் வாங்கியிருந்தேன். சம்டைம்ஸ் நம்ம பயிரெலாம் உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ இருக்குன்றதே மறந்துடும் இல்லையா? டெய்லி எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த கண்ணாடி பாட்டில்ஸ்லாம் இப்போ கழுவி காய வச்சதுக்கப்புறம் ஃபில் பண்ணி வச்சுட்டேன். என்னோடய கிச்சனுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா அது கண்ணாடி பாட்டில்ஸ் ஆகட்டும், மளிகை பொருட்களாகட்டும் அல்லது சில்வர் திங்ஸ் இந்த மாதிரி ஸ்டாண்டு எதுவாக இருந்தாலும் ஹோல்சேலாக தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ ஹோல்சேலாக நம்ம வாங்குறதுனால நம்மளுடைய மணியை ரொம்பவே சேவ் பண்ண முடியும். நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் தலை சுற்றுற அளவுக்கு நமக்கு பாத்திரம் சேருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய கிச்சனில் 2 ஸ்டாண்டு வச்சுருந்தேன். இந்த மாதிரி 2 ஸ்டாண்டு யூஸ் பண்ணுறதுனால பாத்திரமும் நிறையவே அடைஞ்சிருந்தது. ஸோ இதிலேருந்து பாதி அளவு பாத்திரத்தை குறைச்சிட்டு ஒரே ஸ்டாண்டாக நான் மாற்றிட்டேன். ஸோ இப்போ இதுக்கு பிறகு இந்த க்ளீனிங் ஒர்க்கு பிறகு எனக்கு ரொம்ப கம்மியான பாத்திரம் தான் சேருது. பாத்திரம் கழுவுற வேலையும் ரொம்பவே மிச்சமாகுது. இந்த செல்ஃபில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைமும் நான் விளக்கிட்டு எடுத்து வச்சுருக்கிற காலியான பாக்ஸை இதில் வச்சுருப்பேன். நிறைய பேர் இருக்கிற ஃபேமிலியில் மாதிரி நிறைய பாத்திரம் அடைஞ்சு வச்சுருப்போம். அது நமக்கே தெரியாது. இதனால தான் பாத்திரம் நிறைய சேரதுக்கான காரணம். பாத்திரம் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் எடுத்துக்கிட்டே இருப்போம். பாத்திரத்தை கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பாத்திரத்தை அப்பப்போ கழுவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுடைய பாத்திரம் விளக்குற வேலையும் நமக்கு கொஞ்சம் மிச்சமாகும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செல்ஃபை க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இதில் இருக்கிற எல்லா மசாலாவுமே பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் ஹோம்மேட் மசாலாஸ் தான். வெளியில் உள்ள கடை ஐட்டமோ அல்லது பேக்கெட் ஃபுட்டோ எதுவுமே நான் வாங்க மாட்டேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த மசாலாஸ் எல்லாமே இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். புளி, தூள் உப்பு, கல்லுப்பு இதெல்லாம் எப்போதும் பீங்கானில் தான் போட்டு வைப்பேன்.
தூள் உப்புக்கு கொஞ்சம் ஜாடி இல்லாத மாதிரி இருந்தது. இப்போ தான் வந்து நான் நியூவாக வந்து வாங்கிட்டு அதையும் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து தூள் உப்பு போட்டு வச்சுட்டேன். மிக்ஸி ஜார்ஸ்க்கு வந்து தனியாக ஒரு போர்ஷன் வந்து வச்சுருப்பேன். அடிக்கடி இந்த மாதிரி நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து தனியாக வந்து போட்டு வச்சுக்கலாம். கிச்சன் க்ளீனிங் அப்படின்ட்டு தனி ஒரு மெனக்கடல்லாம் இல்லாமல் எப்போல்லாம் நம்ம கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோமோ அப்போவே சைட் பை சைடு இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க்கையும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க் வந்து ரொம்பவே ஈஸியாக முடியும். நீங்கள் யாரெல்லாம் தனியாக வேலை செய்கிறீங்களோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டாண்டை எடுத்துகிட்டு அதில் உள்ள திங்ஸ் எல்லாத்தையும் தேவையில்லாது அப்படின்னு தோன்றது எல்லாத்தையும் தனியாக எடுத்து பிரித்து வச்சுட்டேன். இப்போ ஒரு ஸ்டாண்டு மட்டும்தான் பாத்திரம் விளக்கிட்டு இதையும் ஃபுல்லாக அடுக்கி வச்சிடலாம். இப்போ ஓரளவுக்கு சிம்பிளாக என்னோடய செல்ஃபையும் கவுண்டர் டாப்பையும் ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு. என்னோட வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் ஒரு பேஸ்கெட் எப்போதும் என்னோடய கிச்சனில் இருந்துக்கிட்டே இருக்கும். இதை பார்த்தீங்க அப்படின்னா தேவையில்லாத பாக்ஸ் வந்து நமக்கு அடிக்கடி ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு அல்லது லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது அப்போல்லாம் தேவைப்படும் இல்லையா, மூடி தனியாக பாக்ஸ் தனியாக தேடிட்டு இருக்கணும் அப்படின்றதுக்காக மூடியும் பாக்ஸும் சேர்ந்தாப்பில் இதில் இந்த பேஸ்கெட்லேயே வந்து எல்லா பாக்ஸஸையும் போட்டு வச்சுருப்பேன். அப்புறம் அடிக்கடி நமக்கு வாட்டர் பாட்டில்ஸ்லாம் தேடிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி தேடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த திங்ஸ் எல்லாம் வந்து இதில் தான் வந்து போட்டு வைப்பேன். அடிக்கடி நம்ம எப்போவும் எடுக்க மாட்டோம், சம்டைம்ஸ் நமக்கு தேவையும் படும். அதனால் அந்த மாதிரி ஒரு திங்ஸ் எல்லாம் வந்து இந்த ஒரு பேஸ்கெட் ரெடி பண்ணி அதில் எப்போதும் போட்டு வச்சுக்குவேன். இதையும் வந்து அடிக்கடி டீக்ளட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இதில் தேவையில்லாத திங்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு அதை காலி பண்ணிக்கிட்டே இருப்பேன். நம்ம வந்து டீக்ளட்டர் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய கிச்சன் வந்து நீட்டாக வந்து ஆர்கனைஸ் பண்ணவே முடியாது. இதில் வந்து மூடியோடு இருக்கிற பாக்ஸஸ் வந்து எல்லாத்தையும் நல்லா துடைச்சிட்டு ஈரம் இல்லாமல் காய வச்சதுக்கு பிறகு இதில் வந்து போட்டு வச்சுப்பேன். நம்ம எடுத்து யூஸ் பண்ணுற போது ரொம்பவே வந்து ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப ஒரு ஹெல்ப்பாகவும் இருக்கும் டக்குன்னு தேவையான பொருட்களை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு. இந்த பேஸ்கெட்டுக்குன்னு தனி ஒரு போர்ஷன் என்னோடய கிச்சனில் எப்போது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது வந்து செல்ஃபில் தனியாக ஒரு இடத்துல வச்சுருப்பேன். இனிமேல் வர நோன்பு காலங்களில் நம்மளோட ஐஸ் ட்ரே, ஐஸ் வைக்கிறதுக்கான ஐஸ் க்யூபுக்கான ட்ரேலாம் நமக்கு அடிக்கடி தேவைப்படும் இல்லையா, அதெல்லாம் வந்து நான் இதில் தான் போட்டு வைப்பேன். இப்போ ஓரளவுக்கு செல்ஃபை வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். முடித்த வரையும் ஃப்ரிட்ஜை அவாய்ட் பண்ணிவிட்டு நமக்கு சமையலுக்கு தேவையான பேசிக் திங்ஸ் எல்லாமே வந்து வெளியில் தான் வைப்பேன். இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, அப்புறம் வந்து 1, 2 காய்கறிகள் மட்டும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன். இந்த மாதிரி பேசிக் திங்ஸ் எல்லாமே வந்து வெளியில் தான் போட்டு வைப்பேன். இட்லி மாவெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற ஐட்டம்ஸ் பற்றி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன். எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரீஸ் பண்ணி திங்ஸ் எல்லாம் சாப்பிட்றோமோ அதே வேகத்தில் ஒரு நாள் நாமளும் ஃப்ரீசர் பாக்ஸில் போக வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அப்படின்ட்டு ஒரு ஆர்டிக்கல் படித்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ ஃப்ரீஸ் பண்ணி சாப்பிட்றத முற்றிலுமாக தவிர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்ல ரீஃபில்லிங் அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான கான்செப்ட் சமையலை பொறுத்தவரையும். கண்டிப்பாக அதையும் செஞ்சு வச்சுக்கிறது ஒரு டென்ஷன் ஃப்ரீயாக இருக்க முடியும். பிஸ்கெட்டுக்குன்னு தனி பாக்ஸஸ் வந்து நான் வச்சுருப்பேன். எப்போவும் ஓப்பன் பண்ண பிஸ்கெட்லாம் வந்து அப்படியே வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்னா இதிலே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா பதத்து போகாமல் இருக்கும். அப்புறம் வந்து என்னோடய மந்த்லி கிராசரிஸ் வாங்கிட்டு வந்தோடனே இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் வந்து தேவைப்படுற பொருள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணதுக்கு பிறகு மீதி இருக்கிறத இதில் வந்து போட்டு வச்சுப்பேன். எந்த ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னாலும் நான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஹோல்சேலில் தான் வந்து எந்த ஒரு திங்ஸுமே வாங்கணும்னு நினப்பேன். அப்படி இருக்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ராவே வந்து நம்மளுடைய திங்ஸும் வாங்க முடியும், அதே சமயம் நமக்கு மணியும் வந்து சேவ் ஆகும். சாதாரண தூள் உப்பு தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன், அதுதான் ஹெல்த்தியாக இருக்கும். கொஞ்சம் மணலாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அயோடின் கலந்த உப்பு அந்த மாதிரிலாம் பேக்கெட் உப்புலாம் இல்லாமல் சாதாரண ஒரு 5 ரூபாய்க்கு விற்கும் இல்லையா, இப்போ வந்து ஒரு 7 ரூபா 8 ரூபா இருக்கும், அந்த உப்பு தான் வந்து எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். இப்போ வந்து காஞ்ச மிளகாய், புளி இதெல்லாம் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இதையும் எடுத்து செல்ஃபில் வச்சாச்சு. சரி, ஓகே. இப்போ வந்து என்னோடய சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் பாத்திரம் விளக்குற வேலை மட்டும்தான் மிச்சமாக இருக்குது. டீக்ளட்டரிங் முடிஞ்சிருச்சு. நான் முடிச்சுட்டு எல்லா திங்ஸையும் வந்து தேவையில்லாத திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். எடுத்து வந்து நம்ம வெளியில் எதுவும் போட வேண்டாம், ஒரு கபோர்டு இதுக்காக தனியாக ஒதுக்கிட்டு அதில் எல்லாத்தையும் வந்து வச்சுட்டேன். நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சுட்டோன்னா நம்ம தேவைப்படும் போது அதை எடுத்துக்கலாம். இப்போதைக்கு நமக்கு பாத்திரம் விளக்குற வேலை வந்து ரொம்பவே கம்மியாயிடும், ரொம்ப குறைஞ்சிடும். இப்போ என்னோடய டீக்ளட்டரிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்னோடய பாத்திரம் பார்த்திங்கன்னா சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. இவ்வளோ தான் என்னோடய ஒரே ஒரு ஸ்டாண்ட் ஆக்கிட்டேன். இப்போ கிச்சன் சிங்க்லேயும் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் தான் பாத்திரம் இருக்குது. ரொம்ப தனியாக வேலை செய்கிறீங்க அப்படின்னா இந்த ஒரு டிப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். இதெல்லாம் வந்து காய வைக்கிறதுக்காக கொள்ளு, அப்புறம் கேழ்வரகு, பாசிப்பயிரை வந்து வறுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்தேன், பாசிப்பருப்பு. ஸோ இதை வந்து தனியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஞாபகமாக இதெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக தனியாக ஒதுக்கி வச்சுருவேன். அவ்வளோதாங்க, என்னோடய கிச்சன் வந்து ரொம்பவே நீட்டாகிடுச்சு. நான் இப்போது டீக்ளட்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்க திங்ஸை உங்கள்கிட்ட காமிக்கிறேன்.
பாருங்கள், இவ்வளோ திங்ஸ் என்னோடய கிச்சனில் தேவையே இல்லாமல் இருந்திருக்கு. இதெல்லாம் கழுவி காய வச்சதுக்கு பிறகு இப்போ வந்து ஒரு செல்ஃபில் தனியாக வந்து ஒரு கபோர்ட் போட்டு வச்சுட்டேன். இந்த மாதிரி சேஃப்டியாக வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அப்புறம் என்னோடய கிச்சனில் ஒரு உண்டியல் இருந்தது இல்லையா, அதை பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். எனக்கு எப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் செலவோ அல்லது ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி இருக்கும்போதோ அல்லது எந்த ஒரு கஷ்டம் ஏற்பட்டாலும் இதில் வந்து ஒரு அமௌண்ட் இதில் அதை நான் போட்டுப்பேன். எல்லாம் நல்லா ஃபில் ஆனதுக்கப்புறம் யாராவது ரொம்ப தேவையுடையவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஹாஜத்து. தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, கண்டிப்பாக அது ஒரு நிதர்சனமான உண்மை. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தர்மம் செய்கிறதால கண்டிப்பாக நம்மளுடைய பொருட்களில் எந்த ஒரு குறையும் ஏற்படாது. ஏன்னா நம்ம எவ்வளவோ செலவு செய்கிறோம். ஸோ இதிலேருந்து ஒரு பகுதியை நம்ம வந்து தர்மம் அந்த மாதிரி ஒதுக்குறதால கண்டிப்பாக தப்பே கிடையாது. இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லா பெண்களுக்கும் பொதுவாக வந்து கிச்சன் க்ளீன் ஆகிடுச்சு அப்படின்னாலே வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ஒரு ஹாப்பியாகவும் இருக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் கிச்சன் க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். ஸோ இன்னும் கிச்சன் க்ளீன் பண்ணலையே அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷனாக இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக அப்பப்போ கிச்சனை க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும். இந்த க்ளீனிங் ஒர்க்குக்கெலாம் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் நம்ம பார்க்குற ஒர்க்கோட எக்ஸ்ட்ரா ஒரு 5 மினிட்ஸ் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா க்ளீனிங் ஒர்க்கும் சேர்த்தே முடிச்சிடலாம். எனக்கு டீப் க்ளீனின்ற வேலையே எப்போவுமே இருந்ததே இல்லை. ஏன்னா நான் அப்பப்போ இந்த மாதிரி என்னோடய சமையல் முடிச்சதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் என்னோடய கிச்சனை கொண்டு வந்துடுவேன். அப்படினால ஸோ வந்து சமையல் முடிஞ்சிட்டாலும் எனக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாது க்ளீனிங். கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரிட்ஜ் டூர் நெக்ஸ்ட் டைம் போடுறேன். பட் ஃப்ரிட்ஜ் டூர் அப்படின்னா என்னதில் ஒன்றும் இருக்காது. என்னோட டீப் க்ளீனிங் அப்படின்னா என்னோடய கிச்சன் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து ஃப்ரிட்ஜையும் ஆர்கனைஸ் பண்ணுவேன். ஃப்ரிட்ஜில் மோஸ்ட்லி முடிஞ்சவரையும் அவாய்ட் பண்ணிடுவேன். எந்த ஒரு திங்ஸுமே அதில் இருக்காது. இந்த மாதிரி தான் வந்து ஃப்ரிட்ஜை வச்சுக்குவேன். இப்போ இருக்கிற பல வியாதிகளுக்கு காரணமே ஃப்ரிட்ஜாக தான் இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ் ஒவ்வொன்றுமே நமக்கு கெடுதல் தான், நம்மளுடைய ஆரோக்கியத்தை பாதிக்கக்கூடியதாக தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச வரையும் ஃப்ரிட்ஜை வந்து அவாய்ட் பண்ணிடுறது ரொம்பவே நல்லது. அவ்வளோதாங்க, என்னோடய கிச்சன் டூர் அண்ட் கிச்சன் எப்படி வந்து சிம்பிளாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத ரொம்பவே சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டேன். இதுக்காக நான் ரொம்ப மெனக்கடலோ அல்லது ரொம்ப செலவுகளோ எதுவும் பண்ணுறது கிடையாது. இருக்கிற திங்ஸை வச்சே ரொம்பவே நீட்டாக வந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே நீட்டாக தான் இருக்கும் எப்போதும் கிச்சன். இந்த மாதிரி சிலர் சொல்லுவாங்க என்னோடய கிச்சன் ரொம்ப குட்டியாக இருக்குது, சிலது என்கிட்ட நிறைய திங்ஸ் இல்லை, அதனால் நான் வந்து இந்த மாதிரிலாம் நீட்டாக வச்சுக்க மாட்டேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக வந்து தப்பு. நம்ம முடிஞ்ச வரையும் எந்தளவுக்கு நீட்டாக வைக்கிறோமோ அதுக்கான ஐடியாஸ் வந்து நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச வரையும் கிச்சனை வந்து நீட்டாக அழகாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து ஆரோக்கியம் தொடங்குற இடமே நம்மளுடைய அடுப்பங்கரை தானே. ஸோ வந்து முடிஞ்ச வரையும் வந்து அதை ஆரோக்கியமாகவும் அந்த நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணியும் இன்னும் வந்து அதை க்ளீனாக வச்சுக்கிறதால நம்மளுடைய பலவிதமான நோய்களை தவிர்க்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் உண்டு. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற நோயுடைய காலத்தில் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறதால தான் நம்ம சில நோய்களை தவிர்க்க முடியும் கண்டிப்பாக. ஸோ வந்து முடிஞ்ச வரைக்கும் கிச்சனை வந்து ரொம்ப நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி அதே சமயம் யூஸ் பண்ணுற திங்ஸையும் ரொம்ப ஆரோக்கியமானதாக வச்சுக்கோங்க. தென் என்னோட ஏஆர்எம் ஹெல்த் மிக்ஸ் வந்து நிறைய நம்ம வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ என்னோட ஹெல்த் மிக்ஸ் ஹெல்த் மிக்ஸ் இது வந்து என்னோடய குழந்தைங்களுக்காக வந்து ரெடி பண்ணது. அதை எல்லோரும் கேட்டதுக்கு பிறகு இப்போ நான் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இது ஒரு ஸ்மால் பிஸ்னஸாகவும் இப்போ போயிட்டுருக்கு. அல்ஹம்துலில்லாஹ் வந்து நல்லாவே போயிட்டுருக்கு. எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க குழந்தைங்க எல்லாருமே. உங்களுக்கு தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ண 1-2 நாள்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி அனுப்பிச்சி வச்சுருவோம். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் ரமலான் ப்ரிப்பரேஷன் 2024 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பாருங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். you.